Dear 10th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 8.1 trigonometry, ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. Find tan P minus cot R அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. This is a right angle triangle. In right angle triangle, 12 ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, 13 ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கண்டுபிடிச்சாதான் tan Pயும் cot Rயும் நம்மளால் போட முடியும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு பேர் ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவாங்க. இது யாராலும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்போட்டென்யூஸ். ஹைப்போட்டென்யூஸ் தான் லாங்கஸ்ட் சைடுன்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ மற்ற ரெண்டு சைடுமே ஹைப்போட்டென்யூஸை விட சின்னதாக தான் இருக்கும். அப்போ QR என்பது ஹைப்போட்டென்யூஸை விட சின்னதாக இருக்கும். இப்போ பித்தாகரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டென்யூஸை தவிர வேறு ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் அதான் பிக்கெஸ்ட் நம்பராக இருக்கும் மைனஸ் இன்னொரு சைடு ஸ்மாலஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா ஹைப்போட்டென்யூஸ் தான் பிக்கெஸ்ட் நம்பர். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ண சொல்கிறாரு ஸ்கொயர் பண்ணி. இது பித்தாகரஸுடைய ரூல். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். இப்போ QR கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். 13 will be the biggest number because it is hypotenuse. இப்போ 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் போடுறோம். இப்போ 13 ஸ்கொயர் இஸ் 169, 12 ஸ்கொயர் இஸ் 144. அப்போ 169ல் 144 போச்சுன்னா உங்களுக்கு 25, 25 ஸ்கொயர் ரூட் இஸ் 5. அப்போது த வேல்யூ ஃபார் QR இஸ் 5. அல்லது இது போடணும்னு அவசியம் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5, 12, 13 இஸ் பித்தாகோரியன் ட்ரிப்ளெட் அல்லது பித்தாகோரியன் ட்ரையன்னு சொல்லுவாங்க. 12, 13 வந்தால் 5 கம்பல்சரியாக வரும். இட்ஸ் அ பேர், ட்ரிப்ளெட்டுன்னு சொல்லுவாங்க. 5, 12, 13 அல்லது 12, 13, 5 இதெல்லாம் ஒரு ஜோடி. பித்தாகரஸ் தியரமுடைய 3 சைடு இது. இது யாராலையும் மாற்றவே முடியாது. இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம், டைரெக்டாகவும் எழுதலாம். சரி, நம்ம சம்முக்கு வரலாம். tan P கேட்டிருக்கிறாங்க. திருப்பி நம்மளுடைய டயக்ராமுக்கு போகிறேன் நான். அகெயின் என்னோடய டயக்ராமில் இருந்து P, this is my Q, this is my R. They are very much interested in P. அப்போ ஆங்கிள் Pயை மார்க் பண்ணுங்க. ஆங்கிள் Pக்கு ஆப்போசிட்டாக இருப்பது தான் ஆப்போசிட் சைட். ஆங்கிள் Pக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். 90க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது எப்போதுமே ஹைப்போட்டென்யூஸ். பேலன்ஸ் சைடு இஸ் கால்டு அட்ஜசன்ட் சைடு. எந்த சைடு மீந்து போச்சோ அதான் அட்ஜசன்ட் சைடு. ஃபஸ்ட்டு சம் போட போகிறேன். இதில் P ஆங்கிள் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால் P ஆங்கிள் மார்க் பண்ணிவிட்டு Pக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது, ஆங்கிள் Pக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. நம்ம மெஷர்மெண்ட்லாம் அங்கே இருக்குது. மை ஆப்போசிட் இஸ் 5, மை அட்ஜசன்ட் இஸ் 12, மை ஹைப்போட்டென்யூஸ் இஸ் 13. ஃபஸ்ட்டு நான் tan P கண்டுபிடிக்க போகிறேன். tan Pயோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு ஆஃப் ஆங்கிள் P பை அட்ஜசன்ட் சைடு. opposite side by adjacent side. opposite side by adjacent side. opposite side தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே, Pக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. opposite side of angle P இதோ இருக்கு பாருங்கள். 5 by adjacent side is 12. அப்போது tan P is ready. அப்போது tanோட ஃபார்முலா opposite side by adjacent side. It's a ratio, opposite side by adjacent side. சேம் ட்ரையாங்கிள் வரைய போகிறேன். திருப்பியும் சேம் ட்ரையாங்கிள். அகெயின் 90 டிகிரி. P, Q, R. நவ் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் R. ஆரை மார்க் பண்ணுங்க. ஆரை மார்க் பண்ணிட்டு ஆருக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறது பேர் தான் ஆப்போசிட் சைடு. 90க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். பேலன்ஸ் சைடு இஸ் கால்டு அட்ஜசன்ட் சைடு. பேலன்ஸ் சைடு இஸ் கால்டு அட்ஜசன்ட் சைடு. இப்போ டயக்ராமில் இருக்கிற மெஷர்மெண்ட்லாம் எழுதுகிறேன். மை ஆப்போசிட் இஸ் 12, அட்ஜசன்ட் இஸ் 5, ஹைப்போட்டென்யூஸ் இஸ் 13. இப்போ நான் cot R கண்டுபிடிக்க போகிறேன். காட்டோடைய ஃபார்முலா அப்படியே டேனுடைய ஃபார்முலாவுக்கு ரெசிப்ரோக்கல். டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், காட்டுனா டேனுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல். அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. ஆர் ஆங்கிள் பேஸ் பண்ண ட்ரையாங்கிள் தான் இதுக்கு நீங்கள் பார்க்கணும்.
இதுக்கு பி ஆங்கிள் பேஸ் பண்ண ட்ரையாங்கிள் தான் பார்க்கணும். பி ஆங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிளில் இம்பார்ட்டண்ட் மெஷர். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் இது ஆர் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஆருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. அதனால் இதுக்கும் வேல்யூஸ் மாறும். இந்த சம்முக்கு இந்த ட்ரையாங்கிள் பார்க்கக்கூடாது, இந்த சம்முக்கு இந்த ட்ரையாங்கிள் பார்க்கக்கூடாது. பி ஆங்கிள் ஹைலைட் பண்ணால் பி ஆங்கிள் ஹைலைட் பண்ண சம் வச்சுருக்கிற ட்ரையாங்கிள் தான் பார்க்கணும். ஆர் ஆங்கிள் ஹைலைட் பண்ணால் ஆர் ஆங்கிள் ஹைலைட் பண்ண டயக்ராம் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அட்ஜசன்ட் சைடுனமோ இதை தான் பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது. அட்ஜசன்ட் இஸ் 5 அண்ட் ஆப்போசிட் சைடு இஸ் 12. என்ன சார் வந்ததே வருது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இது ஆங்கிள் பி பேஸ் பண்ண ட்ரையாங்கிள், இதை ஆங்கிள் ஆருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ட்ரையாங்கிள். சரி, ரெண்டு ரெடி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் tan p மைனஸ் காட் ஆர். ஃபைன் tan p மைனஸ் காட் ஆர். tan p மைனஸ் காட் ஆர் உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. tan p இது ரெடியாக இருக்குது 5/12 மைனஸ் காட் ஆரோட வேல்யூ 5/12. அப்போ your LCM will be 12. 5 minus 5. 5 minus 5 is 0/12. ஆன்சர் இஸ் 0. அல்லது அப்படியே கூட கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் 0ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் த ப்ராப்ளம். அப்போ tan p cot r கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ட்ரையாங்கிள் தான், ஆனால் ஆங்கிளோடைய லொக்கேஷன் பேஸ் பண்ணி அதோட ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் மாறுபடும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா the problem is yours. Thank you.